வணக்கம் கைஸ், வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது எதை பற்றினா மைன்கிராஃப்ட் ஒன் பிளாக் ஸ்கை பிளாக் கேம் பிளேவோட கண்டினியூவேஷன். லாஸ்ட் பார்ட்லாம் பார்க்காதவங்க போயிட்டு பார்த்துட்டு வந்துருங்க. நான் இந்த வீடியோவில் பண்ண போகிறது மைனிங் தான். ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக கிடச்சுன்னா கண்டினியூ பண்ணுறேன். குறந்த வாய மூட்டில் மக்களே, அங்கே பாருங்கள் கோல்டன் பிளாக். வாவ், சேஞ்சிங் ஃபேஸின் 18 17 16 15 14 13 12 11 10 9 8 7 6 5 4 3 2 1 go. It's nether baby dolls. நான் நீ ஃப்ளோட் ஆகிட்டு இருக்க அம்பி, எனக்கு தேவைதான் படுவே. வெயிட் பண்ணு. ஹேஷ்டாக் சேவ் வித் த ஸ்கெலிட்டன். லூட் எஸ் நெக்ஸ்ட். இனிமேல் நம்ம வித் த ஸ்கெலிட்டனு அவனுங்கெல்லாம் ஸ்பான் ஆகணுங்க, ஸோ கொல்ல வேணாம். இனிமேல் நம்மளோட நீர் பாசனத்து சிஸ்டம் மட்டும் அப்படியே இருக்கட்டும். அந்த எண்டிங் பிளாக்ஸை சும்மா விட்டுருவோம். என்ன சொல்கிறீங்க? இனிமேல் நம்மளுக்கு தேவையான கொஞ்சம் சேஃப்டியான மாம்ஸ் தான் ஸ்பான் ஆகணுங்க. ஆனால் இந்த கேஸ்ட் மண்டையை மட்டும் ஸ்பான் ஆகலன்னா அது வரைக்கும் நாங்கள் ஹாப்பி பாஸ். வாங்க பாஸ். இந்த காபிள் ஸ்டோனில் கொஞ்சம் உடச்சி விட்றலாம் மக்களே, அப்போ தான் நம்மளுக்கு ஈஸி ஆக்சஸ் முடியும். ஓகே மாடே, உன்னோட மில்க் எப்பயும் என் கையிலே இருக்கட்டும். அப்போ தான் எவனாவது மண்டப்பை வந்து அடித்தானா அவனை காலி பண்ண முடியும். வாட் இஸ் திஸ்? ஏன்ஷியன்ட் டெப்ரியா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. நெதருக்கு நம்மளால் ஃபஸ்ட்டு போக முடியுமா? மேக்மா பிளாக்கு. ஜாம்பி ஃபைட் பிக்லின். ஐயா பிக்லின், நல்ல பிக்லின், செல்ல பிக்லின். வா பிக்லின் செல்லம், வாங்க நீங்கள் இங்கே. புஜ்ஜி ஜாம்பி ஃபைட் பிக்லினா நீங்கள்? ஜாம்பியா? ஏய் புஜ்ஜி வாங்க. எக்ஸ்பிரிமெண்ட் தான் கொடுக்குதா? கேவலம் பிடிச்சி பிக்லின். நம்மளுக்கு இல்லை செஸ்ட்டு கேட்சா என்னதான் கிடைக்குன்னு யோசிச்சு பாருங்க மக்களே. மேக்மா நீ எதுக்கு இங்கேயே பஸ் பண்ண இருக்க தேவையில்லாமல்? நான் உருண்டேன், நான் கீழே வாங்கடா. அந்த மேக்மாலாம் இப்போ அடிச்சு கீழே தள்ளி விட்டுறாங்க. இஷ்டதான் பெட்டர் ஐடியா. அவ்வளோதே, பூனையே கடிச்சிச்சா? ஐயோ இனிமேல் எத்தனை பவுச் பணம் போதோ என்ன பண்ணுவேனோ, என்ன கெஸ் பண்ணுறது? இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒன்றுமே பண்ண முடியாது மக்களே. என்ன பண்ணுறது? விட்டுவிடு, உள்ள குதி. கைஸ், நெதரில் இருந்து வந்த ஃபஸ்ட்டு செஸ்ட் இது. என்னது? நெதர் ஸ்ப்ரவுட்ஸ். கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? நெதரைட் இங்கட். ஹாப்பி. என்னோட ஹாப்பினஸ் சொல்லுங்க. ஒன்லி மைன்கிராஃப்ட் டேஸ்க்கு மட்டும்தான் மக்களே தெரியும். நெதரைட் ஆர்மர் போடுறான், அவனை போய் அடித்து தூக்குறான். இந்த மாதிரி செஸ் தானே கிடைக்கி அப்பையும். நெதரைட் ஆர்மர் தான் இனிமேல். டைமண்ட் ஆர்மர் வராது, கீமண்ட் ஆர்மர் வராது. யார் போடுவா டைமண்ட்லாம்? அண்ணன் போட்டேன் நெதரைட்டு இல்லை ஐரனு. டைமண்ட்லாம் கண்டு கூட மாட்டேன். அதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நெதரைட் இங்கட்டு, நெதர் பிரிக்.
நான் கூட நெதரைட் பிரிக்குன்னு நினச்சேங்க வரணும் இல்லை இது நெதரைட் பிரிக்காக கிடச்சிருந்தா யோசிச்சு பாருங்க திங்க் தி ஹாப்பினஸ். இன்னொரு செஸ்ட் சோல் டார்ச்சு மேக்மா கிரீம். கைஸ் இப்போ நம்ம கொஞ்சம் செஸ்டெல்லாம் அப்படி இப்படி வச்சு கொஞ்சம் ஷிஃப்டிங் வேலையை பார்ப்போம். ஷிஃப்டிங் வேலை இந்த செஸ்லாம் நம்மளுக்கு கிடைச்ச லூட்டு அவ்வளோ இவ்வளோதான் இல்லை கைஸ். லூட்டுனா லூட்டு 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 சரி எவ்வளோ லூட்டு. இந்த செஸ்ட்டு ஃப்ரெஷ் பீஸுன்னு நினைக்கிறேன். பார்ப்போமா? இதுவும் ஃபுல்லாக இருக்க பீஸ் தாங்க கைஸ். ஓல்டு பீஸு கோல்டன் இங்கட் பார்த்தீங்களா? நம்மளுக்கு கோல்டில் வேணால் நம்மளுக்கு நிறையாவே கிடைக்குது. சோல் சாயில் சோல் சாயில் சோல் சாயில் சோல் சாயில். இப்போ நான் பண்ண போகிற விஷயம் கொஞ்சம் வேறு மாதிரி. சோல் சாயிலால் எலிவேஷனை க்ரியேட் பண்ண முடியும். இருங்க ஒரு வாட்டி எதுக்கும் செக் பண்ணிடலாம். நம்பி ஸ்டோன் இருக்கா கையில்? இல்லையே. இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம் மக்களே. ஸ்டோன் ஏதாவது ஸ்டோன்லாம் வேணாம், ஒரு பிளாக் இருந்தாலே போதும். சில பல பிளாக்ஸு. ஓகே இப்போ நான் ஒரு எலிவேட்டர் செய்யலான்னு இருக்கேன். அதாவது நம்ம வெட்டுறது எல்லாமே வாட்டரோட போய் எலிவேட்டர் இன்னொரு இடத்துல விழுவும். மார்க்ஸாக இருந்தால் அது ஆட்டோமேட்டிக் எக்ஸ்பி ஃபார்ம். சோல் சாயில் ப்ளேஸ் பண்ணியாச்சா? லாக்ஸ் கையில் இருக்கா? உடச்சுடுன்றேன். நெதரில் தான் மக்களை இன்னும் நான் ஒரிஜினல் நெதருக்கே போகல. அதுதான் இங்கே ப்ராப்ளம்மு. நான் நெதருக்கே போகல கைஸ். பூனை அந்த பக்கம் போனி பூனை செத்துறாத பூனை அடி வாங்கி ஏன் கைஸ் கொல்லலாம் மாட்டேன்னு அவனு அவ்வளோ கருணை கொடூரமான ஆளெல்லாம் இல்லை. தண்ணி ஊற்றினா இது மேலே தள்ளும். அதுதான் இங்கே கான்செப்ட். ஆனால் பார்த்தா கான்செப்ட்லாம் ஒர்க்கே ஆகவே மாட்டேங்குது கைஸ். அப்படின்னா இங்கே ஃபஸ்ட் ஒரு தண்ணியை ஊற்றிக்கணும். ஊற்றிக்கிட்டு லாஸ்ட் பிளாக்கை உடச்சிட்டு ரீப்ளேஸ் பண்ணணும். இதுதான் கான்செப்ட். ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. அவ்வளோதான். தலை மேலே இருக்க தண்ணி ஏடு. ஓகே கைஸ் அப்படியே வாங்க மெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. செட்டப் வேஸ்ட், டைம் வேஸ்ட், ஒர்க் வேஸ்ட், ஃபிங்கர்ஸில் தேஞ்ச டிஷ்யூஸ் வேஸ்ட், எல்லாம் வேஸ்ட். ஒரு ஹெல்ப் இல்லை. மொத்தத்தில் நானே வேஸ்ட். ஒரு ஹெல்ப் இல்லை மக்களை என்ன பண்ணுறது? கேம் விளாட மொத்தத்தில் டோட்டலி வேஸ்ட். மைன் கிராஃப்டை பற்றிலாம் சொல்ல மாட்டேன் மக்களே. நான் ஒன்றும் மைன் கிராஃப்டில் ஒன்றும் அவ்வளோ பெரிய மைன் கிராஃப்டை குறை சொல்கிறேன். நானும் அவ்வளோ பெரிய பிஸ்தால இல்லை மக்களே. ஏன் கறி ஊற்றுறது கறி துப்ப தான் கமெண்ட் கேட்குது. கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ப்ளீஸ். என் பாவம். பார்த்தீங்களா எவ்வளோ செஸ்ட்டுன்னு? இவ்வளோ செஸ்ட் வைக்கிறேன். பாருங்க இத்தனை செஸ்ட்டு ஃபுல்லாக நம்மளுக்கு லூட்டு. இன்னமும் ஐட்டம் வருது. இன்னமும் ஐட்டம் வில் பி ஆன் தி வே. இருநார்மர் போட்டுட்டு போனதுக்கப்புறமா அந்த பிக்லிஞ்சுக்கு மூஞ்சணும் இருந்துச்சுன்னா அதை பார்க்கணுமே. சூப்பராக இருந்துருக்கும். 2.5 மணி நேரம் இதை நடுவில் ஸ்பான் ஆன மக்களை என்ன பண்ணுறது? நான் அதை உங்களுக்கு காமிக்கல, அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் எவ்வளோ மிச்சம் பண்ணுறேனே. அதை வச்சு ஒரு லைக் போட்டுருங்க மக்களே. அதை வச்சே லைட்டுக்கு கேட்குற வேண்டாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா
என்ன பண்ணுறது? ஏன் மித்தபடி லைக்கு போட மாட்டேங்கிறீர்களே, என்ன பண்ணுவேன்? ஆஹா, ஒரு நாள் கூட விடாமல் உங்களுக்காக எவ்வளோ டெடிக்கேஷனோட வீடியோ போடுறேன். ஒரே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கூட போட மாட்டேங்கிறீங்க மக்களே. நீங்கள் வி ஆர் இன்சைட் என்டர் மேட்ச் பாடி. நீ அப்படியே லைக்கை தட்டி விட்டீங்கன்னா அண்ணா வில் பி ஹாப்பி. என்ன டிப்பியான நீ அடி வாங்கிட்டு என்று மேனு உனக்கு வெக்கமான சூடு சொன்ன ரோஷா ஏதாவது இருந்துச்சுன்னா வந்திருக்க மாட்டே நீ. ஐ திங்க் வி ஆர் இன்சைட் எ ஃபோர்ட்ரஸ். என்ன மக்களே பண்ணுறது? இது வந்துட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்மளை டிப் பண்ணிட்டு போட்டானு நான் நினைக்கிறேன். பிளேஸ் பவுடர் அன்றைக்கடி என்ட்ருமெண்ட் ஸ்பான் ஆகிறானுங்க, அது வரைக்கும் ஹாப்பி தான். ஆனால் ஸ்பான் ஆகிறானுங்க ஒழுங்காக இங்கே இருக்க மாட்டேங்கிறானுங்களே. நம்மளோட பேஸ் சைஸ் சரியில்லை மக்களே, சரியில்லை. பேஸ் இவ்வளோ சின்னதாக இருக்குன்னு என்ட்ருமேனே காரி துப்பிட்டு போகிறான். என்ன பண்ணுறது? என்ன சொல்கிறீங்க? அன்விலோட நேரம் நான் இப்போ நினைக்கிறேன். 3 ஐரன் பிளாக் தேவைப்படும். பண்ண முடியுமா? பிளாக் ஆஃப் ஐரன். பிளாக் வாங்க மக்களே, இது அன்விலுக்கான நேரம். அன்வில் உங்களுக்காக நான் எவ்வளோ வீடியோ போடுறேன் மக்களே. சரி, அதுக்காக ஒரு லைக்கு, ஒரு ஷேரு, ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் போடுங்க மக்களே. என் பாவம் ஃப்ரெஷ்ஷாக இப்போ நம்ம ஒரு டைமண்ட் ஸ்வாடாக பண்ணிட்டு போகலாம். டைமண்ட் ஸ்வாடு டைமண்ட் ஸ்வாடு உள்ளுக்குள்ளே என்ன வெறி இருக்கும். பாடி ஸ்வாடு. ஏய், இப்போ யாராலும் வாங்கடா. அன்பிரேக்கிங்கும் இம்பேலிங்கும் போட்டு வைப்போம் கைஸ். இம்பேலிங் வந்து ஒன்லி ட்ரேடனுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். ஸோ அன்பிரேக்கிங் புக் எடுத்துகிட்டு என்சான் பண்ணிக்கலாம். அன்பிரேக்கிங் 3 என்சாண்டிங் புக் கையில் ரெடியாக வச்சுட்ருக்கேன். அப்படியே ஒரு தூக்கத்தை போட்டு எந்திரிச்சிட்டு நம்ம பார்த்துக்கலாம் கைஸ். ஏதாவது மாப்ஸ் ஸ்பான் ஆகும், அவன் மண்டையில் வச்சு டெஸ்ட் பண்ண வேண்டியது தான். இதெல்லாம் பண்ணுறதுக்கு நான் அவ்வளோ அடிமுட்டானா இல்லை. அன்பிரேக்கிங் 3 என்சாண்ட் பண்ணு டைமண்ட் ஸ்வாட். இதை வச்சு தான் நம்ம என்ட்ரு ட்ராகனை முடிய போகிறோம் நான் நினைக்கிறேன் கைஸ். என்ன சொல்கிறீங்க? எவனாவது மாப்ஸ் பண்ணாமல அவன் மண்டையில் தான் இனிமேல் டெஸ்டிங்கை போடுவோம். மாப்ஸுன்னா வந்து நிற்கிறா இருப்பாருங்க. போயிட்டார் தம்பி. ஏட்ரா செத்தானா இல்லையா? செத்தானா வெளியே டிபியானா? வெளியே டெலிபோர்ட் ஆகிட்டார். 8 பிளாக்ஸ் டெலிபோர்ட் ஆகுங்க. அதான் இவங்கிட்ட இருக்க டிஸ்அட்வான்டேஜ். இந்த எண்டர் பல்ஸ் மாட்டுமா லாஸ்ட்டாக முடிக்க முடியுமா? நம்ம பொறுத்து இருந்தால் மக்களே பார்க்கணும். லாவரைட்ரா 1 அடி 2 அடி 3 அடி. எஸ் 3 அடியில் சாவுறாங்கிலீஷ். இவனுக்கு வந்துட்டு ஒரு 4 ஹார்ட் இருக்கும். என்ட்ரு ட்ராகனுக்கு ஒரு 100 ஹார்ட்டாவது மினிமம் இருக்கும். நம்மளுக்கு இருக்கிறது கம்மி ஹார்ட்டு தான். அதை வச்சுட்டு 6 முறை போட்டுட்டு அதை போட்டுட்டு இதை போட்டுட்டு ஸ்பெஷலாக போனாங்க ஷானுக்காக. டக்கு டக்கு நம்ம இந்த மைனிங்கை முடிச்சுட்டு போகணும். நதரையும் நம்ம இதை முடியணும். நதரை முடிச்சிட்டோம். ஹாப்பி 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 ஹாப்பி. ஆஹாஹா வேண்டாவன். பிக்லின் 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 செல்லம் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இது பிக்லினா என்னது? இது ஜீவனா இல்லை?
ஜாம்பி ஃபைட். எப்படி இப்போ ஜாம்பியாக மாறினா? நல்லா தானே இருந்தான். பிக்லின், நீ நல்லா தானே பிக்லின் இருந்த. இருங்க சிவன்ட்டு எதாவது ட்ரேட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். பிக்லினும் ஸ்பான் ஆகிறா, அதனால் நம்ம இங்கட் எடுத்து கையில் வச்சுக்கலாம். கோல்டு காமிச்சா இப்போ வருவான் பாருங்க. கோல்ட்ரா. தம்பி நான் கோல்டு தரேன். நார்மல் வேர்ல்டில் இருந்தால் இவன் டக்குன்னு ஜாம்பி ஃபைடாக மாறிடுறான் மக்களே. என்ன பண்ணுறது? யாரா இது வாந்தி எடுத்து வைக்கிறான்? 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. அப்படி தான் மக்களே நான் இப்போ போட்டேன். இந்த நதரை மட்டும் முடிச்சிட்டா இந்த வீக்கோட லாவா 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 லாவா. இது வச்சு என்ன அப்ஜீடியன் தான். நம்மளுக்கு அடிக்கடி இந்த மாதிரி லாவா ஸ்பான் ஆச்சு. என்னோடய சந்தோஷத்துக்கு யாராலையும் ஈடு கொடுக்கவே முடியாது. மீன்ஸ் நம்ம நதருக்கு போகலாம். பக்கெட்டு நிறைய வச்சுட்ருப்பேன். ஆல்ரெடி இங்கே என்கிட்ட ஒரு பக்கெட் ஆஃப் லாவா இருக்குது. வாவ், லாவா லாவா. கடவுளே லாவா கடவுளே லாவா கடவுளே, தன்யவாத் 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 குருஜி. பேபி பிக்லின்னு இப்போ ஜாம்பி ஃபைடாக மாறுவா. அவ்வளோதான், அவனோட கதையை நம்ம முடிச்சிட்டோம். சிம்பிள். அவன் ஜாம்பி ஃபைடாக மாறுறது நம்ம இப்போயே அவனை இப்படியே முடிச்சு விட்றதாங்க நல்லது. பார்க்கலாமா? போஷனா ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் 8 minutes. வாவ், நதர் வாட்டருக்கு ப்ரீவிங் ஸ்டாண்ட் இருக்குது. ப்ரூவிங் ஸ்டாண்ட் வந்திருக்காங்க. நதர் போஷன் சார் வந்திருக்கிறாரு. ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் சார் வந்திருக்கிறாரு. ஸ்பெஷல் வந்திருக்கிறாங்க. கரெக்டாடா கைஸ். அப்படியோ இன்னைக்கு தம்பி வித்தர் ஸ்கெலிட்டன் ஹெட்டு வித்தர் டவேவா? பரவாயில்ல விடு, நம்ம வித்தர் பையன் தானே. இல்லை வித்தர் பையன்லாம் இல்லை, இவன் வித்தர் ஸ்கெலிட்டனுக்கே அப்படி தான். நதரைட் வந்துட்டு நதரில் கிராஸ் மாதிரி ஈஸியாக வந்தது. பிக்காக்ஸ் வச்சு அசால்ட்டாக மெயின் ஆகுது. வேறு லெவலில் இருக்குது. ஸ்பெஷலு இதுதான் சார் ஸ்பெஷலு. இதுதான் ஸ்பெஷலு. கிடச்சிருச்சா பிளேஸ் ராட். பாய் மக்களே.